Now turn with us to the next epistle, second epistle of Timothy, second chapter. அடுத்த நிருபம் 2 தீமோத்தேயு 2வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். There Apostle Paul was giving an instruction to the young man Timothy. வாலிபனாகிய தீமோத்தேயுவுக்கு பவுல் இங்கே ஒரு அறிவுரையை கொடுத்து கொண்டிருக்கிறார். In the 22nd verse. 22வது வசனத்தை பாருங்கள். Flee also youthful lust. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி and pursue righteousness, faith, love and peace with those who call on the Lord out of a pure heart. சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுதுகளுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. So four virtues are given here. 4 குணாதிசயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Righteousness, நீதி, faith, விசுவாசம், love அன்பு and peace. சமாதானம். And here faith comes second of this four virtue package. இந்த 4 குணாதிசயங்கள் அடங்கிய பொட்டலத்திலே விசுவாசம் இரண்டாவதாக காணப்படுகிறது. Now we are going to present before you some of the very basic disciplines of Christian life which are connected very much to faith. விசுவாசத்தோடு அதிகமாய் இணைந்து காணப்படுகிற ஒரு சில கிறிஸ்தவ ஒழுக்கங்களை உங்களுக்கு நான் எடுத்துரைக்க விரும்புகிறேன். First of all, faith and holiness. முதலாவது விசுவாசமும் பரிசுத்தமும். In other words, without holiness, faith cannot be sustained and faith cannot be strengthened. மறு வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தம் இல்லாமல் விசுவாசம் நிலை நிற்காது, விசுவாசமானது பலப்படாது. Now turn with us to 1 Timothy first chapter. 1 தீமோத்தேயு முதலாவது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We'll read the 5th verse to you. 5வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறோம். Now the purpose of the commandment is love from a pure heart, from a good conscience and from sincere faith. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. So in other words, before he talks about sincere faith, he talks about a pure heart and a good conscience. மறு வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றால் மாயமற்ற விசுவாசத்தை பற்றி அவர் பேசுவதற்கு முன்பாக அவர் சுத்தமான இருதயத்தை பற்றியும் நல்மனசாட்சியை பற்றியும் பேசுகிறார். So if you remove pure heart and good conscience from the exercise of faith, விசுவாச முயற்சியிலே நீங்கள் சுத்தமான இருதயத்தையும் நல்மனசாட்சியும் நீக்கிவிட்டால் you know what will happen? என்ன நடக்கும் தெரியுமா? Your faith will be shipwrecked. உங்களுடைய விசுவாசமானது கப்பல் சேதம் அடைந்துவிடும். That's what we read in the same chapter, 19th verse. அதைதான் அதே அத்தியாயத்தினுடைய 19வது வசனத்தில் பார்க்கிறோம். Faith and a good conscience, which some having rejected concerning faith, they have suffered shipwreck. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். So the moment you are careless about maintaining a pure heart and a good conscience, your faith is weakened or your faith is shipwrecked. ஆகவே ஒரு சுத்தமான இருதயத்தையும் நல்மனசாட்சியும் காத்துக்கொள்வதை தவறுகிற பொழுது உங்களுடைய விசுவாசமானது கப்பல் சேதம் அடைகிறது. Where does holiness begin? பரிசுத்தம் எங்கிருந்து துவங்குகிறது? Holiness begins with our personal repentance. பரிசுத்தமானது நம்முடைய தனிப்பட்ட மனம் திரும்புதலிலிருந்து துவங்குகிறது. That's why Jesus Christ connected faith to that repentance when he said, repent and believe the gospel. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னாரே, இதை இரண்டையும் இணைக்கும் பொருட்டாகவே அவைகளை இணைத்து சொல்லி இருக்கிறார்.